Good morning students. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th சாப்டரில் பார்ட் 4ல் working with tables அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 3ல் find and replace and spell check வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா? find and replace a text inside a document and replace it with another word. Misspelled words correction பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது தான் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மெத்தட். எடிட்டில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+Fம் ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பாம்பேன்ற வேர்டை ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸில் மும்பைன்னு சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? என்டையர் டாக்குமெண்ட்டில். ஓகே, ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளேஸ்ன்றது சிங்கிள் ஒரு பிளேஸில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா என்டையர் டாக்குமெண்ட் ஒரு நீங்கள் 50 பேஜஸ் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 50 பேஜஸ்லேயும் என்ன சேஞ்ச் பண்ணுறோம், பாம்பேன்ற வேர்டை மும்பைன்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பெல் செக். The documents prepared using word processing software should be without any spelling mistakes. For this purpose, OpenOffice Writer includes a dictionary and spell check program. OpenOffice Writer can identify the spelling mistakes as the document is typed or after the entire document is typed. ஒன்று நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கலாம், அப்படின்னா டைப் பண்ணுற பிறகு பார்க்கலாம். ஓகேவா? ஆட்டோ ஸ்பெல் செக் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிகிட்டே வரீங்க என்டையர் டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ்ஸ்பெல் வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் ரெட் வேவி லைன் வந்து என்ன பண்ணும், அதை ஹைலைட் வந்து பண்ணோம். ஓகேங்களா? ஆட்டோ ஸ்பெல் செக் ஐக்கான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். த ஸ்பெல்லிங் டயலாக் பாக்ஸ் அப்போ அந்த ஸ்க்ரீன். ஓகே, ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் tools automatic correct to open autocorrect dialog box which provides the chance to change the misspelled words by the default name. misspelled word by the default name. நம்ம சேஞ்ச் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ்லேயும் கரெக்ட் மிஸ்டேக்ஸ் ஆன வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பாக்ஸ்லேயும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற வேர்ட்ஸை வந்து கரெக்டான வேர்ட்ஸ் வந்து வித் பாக்ஸ்லேயும் நம்ம டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைப் பண்ணும்போது என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? டூல்ஸில் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் மூலமா. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ். இந்த ஒர்க்கிங் வித் டேபிள்ஸில் டேபிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூசர் கன்வே பண்ணுற விஷயத்தை ஈஸியாக another பர்சனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கிரிட் ஃபார்மேட் ரோஸ் அண்டு காலம் பேஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? a table is a grid with a specified number of rows and columns. Tables can often be used as alternative to spreadsheet to organize materials. A well-designed table can help readers to understand better what you are trying to convey. யூஸர் வந்து என்ன பண்ணுறாரு, எந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுன்றது அது ஈஸியாக டேபிள் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். டு இன்சர்ட் ஏ நியூ டேபிள் பொசிஷன் த இன்சர்ஷன் பாயிண்டோ வேர் யூ வாண்ட் த டேபிள் டு அப்பியர். உங்களுக்கு என்டையர் டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேபிள் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். தென் யூஸ் எனி ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் டு ஓப்பன் த இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ். ஓகே, அந்த இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? நேம் ஆஃப் த டேபிளில் டேபிள் 1 கொடுத்துருக்காங்க. காலம் அண்டு ரோஸ் 2 ரோ 2 காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 பாக்ஸ் வந்து என்ன ஆகிடும், டிஸ்பிளே வந்து ஆகும். ஓகேவா? டேபிள் ஐக்கான் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டேபிள் வந்து இன்சர்ட் மெத்தடை டேபிள் ஐக்கான் மூலமாகவும் என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். டு இன்சர்ட் ஏ டேபிள் குவிக்லி ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் டூல்பார். அந்த ஸ்டாண்டர்ட் டூல்பார் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். பிளேஸ் த இன்சர்ஷன் பாயிண்டோ வேர் யூ வாண்ட் த டேபிள் டு அப்பியர். கிளிக் த ஏரோ டு த ரைட் சைட் ஆஃப் த டேபிள் ஐக்கான். டேபிள் ஐக்கானில் என்ன பண்ணலாம், நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும்,
டேபிள் வந்து appear ஆகிடும் in entire documentல. இந்த drop down grid select the number of rows and columns for the table. The table will appear at the location of your insertion pointer. எங்கே insertion pointer இருக்கோ அங்கே வந்து என்ன ஆகிடும் appear ஆகிடும். next insert table dialog box மூலமாக எப்படி நம்ம insert பண்ணுறது. to insert a table with more control over the settings and properties, use the insert table dialog box. to open the dialog box, select table, insert table or control plus F12 or left clickல table icon இருக்கும், அது மூலமாக என்ன பண்ணலாம் நம்ம insert table dialog box ஓப்பன் பண்ண முடியும். யூசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸு வேணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து என்ன பண்ணோம் ப்ரீடிஃபைனாக நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு என்ன பண்ணுறோம் டேபிள் டயலாக் பாக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை என்டர் பண்ணி ஓகே கொடுக்குறோம். டேபிள் வந்து என்டையர் கர்சர் எங்கே இருக்கோ அங்கே வந்து என்ன ஆகிடும் அப்பியர் ஆகிடும். செலக்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு காலம்ஸ் ஆஃப் த டேபிள். கிவ் a நேம் டு த டேபிள் டு லெட்டர் டிஸ்டிங்யூஷ் it in the navigator. Select the heading option to define the first row in the table as the heading. Select the repeat heading option to repeat the heading row if the table span more than one page. Select don't split the table option to prevent the table from spanning more than one page. Select the border option to surround each cell of the table with a border. இந்த ஆட்டோ ஃபார்மேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங் ஸ்டைல்ஸ் கொடுக்கலாம், செல் ஸ்டைல்ஸ் கொடுக்கலாம். சிங்கிள் செல்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஸ்பேன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு செல்லுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் செல்லை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க அண்ட் ஸ்பேன் பண்ணிக்க முடியும். The auto format button at the bottom of the dialog box opens the auto format dialog box as shown in the 6.37. இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க ஆட்டோ ஃபார்மேட் டயலாக் பாக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் டேபிள் வந்து கலர் பார்டர்ஸ் எல்லாமே அப்பியர் பண்ணி இருக்கும். யூசர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஹியர் இட் இஸ் பாசிபிள் டு சூஸ் அமங் டிஃப்ரெண்ட் ஃப்ரீ டிஃபைன் ஃபார்மேட் ஆல்ரெடி இருக்கும். ஃப்ரீ டிஃபைன் ஃபார்மேட் வந்து ஏற்கனவே ஃபார்மேட் பண்ணி வச்சது டேபிள் வந்து டிஃபால்ட்டாக ஷோ பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே டேபிள் ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் none of the predefined auto formats have the desired characteristics for your table, you can tune the format of the table or a particular cell with the contextual table toolbar. Open the toolbar by placing the insertion pointer inside a table cell or select வியூவில் போய்ட்டு டூல் பாரில் டேபிளை செலக்ட் பண்ணிக்க முடியும். திஸ் வில் பிரிங் த டேபிள் ஃபார்மேட்டிங் டேபிள் பார் ஆர் டூல் பார் விச் ஹெல்ப்ஸ் டு ஃபார்மேட் த டேபிள் இன் த டிசையர் ஃபார்மேட். இந்த டிசையர் ஃபார்மேட் தான் என்ன அப்படின்னா இது ஆட்டோ ஃபார்மேட்டில் நீங்கள் டூல் பாக்ஸ் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் டேபிள் வந்து நமக்கு ஷோ பண்ணும். அதில் யூசர் எது வேணுமோ அதை வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக செலெக்ஷன் பண்ண முடியும். ஃபார்மேட்டிங் ஏ டேபிள் இன்வால்வ்ஸ் ஃபார்மேட்டிங் ஆஃப் த டேபிள் லேஅவுட். ஃபார்மேட்டிங் ஆஃப் த டேபிள் டெக்ஸ்ட், அட்ஜஸ்டிங் த size of the table, its position on the page, adding or removing rows or columns, merging and splitting cells, changing borders and backgrounds. இது எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆட்டோ ஃபார்மேட் டயலாக் பாக்ஸில் பண்ண முடியும். ஓகேங்களா, டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார்ஸ், ஸ்ப்ளிட்டிங், மெர்ஜிங், ஆடிங், செல் பார்டர்ஸ் கொடுக்குது, பேக்ரவுண்ட் ஹெட்டிங்ஸ் கலர் கொடுக்குறது, ஸ்பேன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரோ இன்சர்ட் பண்ணுறது, காலம் இன்சர்ட் பண்ணுறது, ரோ டெலிட் பண்ணுறது, காலம் டெலிட் பண்ணுறது, பேஜுக்கு கலர் கொடுக்குறது, மெர்ஜ் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் மூலிமா நம்ம பண்ண முடியும். ஓகே.